வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, சனி பகவான் இந்த 2026ஆம் ஆண்டில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்ந்து மீன ராசியில் அமர்ந்துள்ளார். இவர் மீன ராசியில் அமர்ந்து 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை தருகிறார் என்பதை பற்றிய பதிவுகள் நாம் மேச ராசியிலிருந்து மீனம் ராசி வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ராசியாக பலாபலங்களை சொல்லிக் கொண்டு வருகிறோம். அந்த வரிசையின் அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ராசி கும்பராசி. கும்பராசி உறவுகளே, உங்களுக்குண்டான ராசி, உங்கள் ராசிக்கு சனி பகவான் 2ல் அமர்ந்துள்ளார். இந்த 2ல் அமர்ந்துள்ள சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன பலனை தரப்போகிறார்? சுப பலனா அசுப பலனா? சுப பலனாக இருந்தால் அதை எப்படி இன்னும் விரிவாக ஆக்கிக் கொள்ளலாம்? அசுப பலனாக இருந்தால் அதை எப்படி குறைத்து கொள்ளலாம்? சனி பகவானை எப்படி வழிபட வேண்டும்? பரிகாரங்கள் என்ன? நீங்கள் செல்லும் ஆலயம் எது? இப்படி இன்னும் நிறைய தகவல்கள் இந்த பதிவில் இடம்பெற்றுள்ளது. முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் கும்பராசிக்கார உறவுகளே. உங்கள் பதிவை நாம் பார்ப்பதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, உங்கள் உறவுகள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள் மற்றும் அருகில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர்களிடத்திலும் நீங்கள் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். ஏனென்றால் நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக நாம் இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, ஆலய பணிகள், ஹோமம் செய்வது, வேள்வி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களும் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறும் நற்பலன்கள், அதாவது புண்ணியங்கள், நமது கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்று எண்ணத்தில்தான் அவ்வாறு சொல்கிறேன். உறவுகளே, முதலில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, கும்பராசிக்கார நீங்கள், உங்கள் ராசிக்கு சனி பகவான் 2ஆம் பாவகத்தில் அமர்ந்துள்ளார். மீன ராசி உங்களுக்கு 2ஆம் இடமாக வருவதால் 2ல் அமர்ந்த சனி பகவான் உங்களுக்கு என்ன பலனை தரப்போகிறார் என்பதை பற்றி நாம் பார்த்து விடலாம். பொதுவாக சனி பகவான் 2ல் அமர்ந்தால் அங்கு முதலில் குடும்பத்தில் வறுமையை ஏற்படுத்துவார், அதாவது கஷ்டங்களை தருவார். குடும்பத்தில் கஷ்டம் ஏன் வருகிறது? பொருளாதாரம் இல்லை என்றால் வருகிறது. பொருளாதாரம் இல்லை என்றால் கஷ்டம் வரும். கஷ்டம் வந்தால் மகிழ்ச்சி போய்விடும். அப்போ மகிழ்ச்சி போய்விட்டால் குடும்பம் சிறப்பாக இருக்காது. இந்த வேலையை சனி பகவான் 2ல் அமர்ந்தால் கட்டாயம் செய்வார். ஷார்ட்டாக சொல்லணும்னா, பொருளாதார தட்டுப்பாட்டை முதலில் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதேபோல் குடும்பத்தில் சண்டைகள், பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார். சிலருக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள், கோளாறுகளை ஏற்படுத்துகிறார். சிலர் சர்ஜரி கூட செய்யலாம், கண் ஆபரேஷன் செய்யலாம். இவைகளை சனி பகவான் தருகிறார். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சொத்து, பத்து, வண்டி, வாகனம், வீடு இவைகளை தரக்கூடிய சனி பகவான் அதிலும் உங்களுக்கு கையை வைக்கிறார்.
நிலபுலம் ஏதேனும் பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய நிலத்தை நீங்கள் வாங்கியிருந்தீர்கள் என்றால், அது பிரச்சனைக்குள் அகப்பட்டு இருந்தால் அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை பெரிதாக வர ஆரம்பிக்கும். அல்லது நிலம் புதிதாக வாங்கியிருப்பீர்கள், பிரச்சனைகள் உள்ளது என்று உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும், அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். சிலருக்கு உடல் நல குறைபாடு ஏற்படும். உடல் நலத்தில் கவனம் தேவை. வீடு காலி செய்வதற்கு, வேறு இடம் செல்வதற்கு, வேறு வீட்டுக்கு போவதற்கு, அல்லது வீட்டை பழுது நீக்குவது, பழுதான வீட்டை சரி செய்வது, இது போன்ற பிரச்சனைகளையும் இது போன்ற சிக்கல்களையும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறார் சனி பகவான். வண்டி வாகனம் வைத்திருந்தால் கவனம் தேவை. வண்டி செலவுகள், விரய செலவுகள் உங்களுக்கு தரக்கூடிய நிலை இருக்கிறது. மேலும் வம்பு வழக்கு என்று சொல்லக்கூடிய கோர்ட்டு கேஸ், போலீஸ் ஸ்டேஷன், இது போன்ற பிரச்சனைகள் தானாகவே வருவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார் சனி பகவான். ஏற்கனவே நீங்கள் கோர்ட்டு கேஸ் வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இப்படி சென்றிருந்தால் அங்கு கொடுக்கப்பட்ட வழக்கு உங்களுக்கு பாதகமாக கூட அமையலாம். போலீஸ் ஸ்டேஷனில் உங்கள் நியாயம் எடுபடாமல் போகலாம். இது போன்ற சூழ்நிலையை சனி பகவான் தருகிறார். அதைவிட முக்கியம், ஆயுளுக்கு நிகரான கண்டங்களை தருவார். கவனம் தேவை. வெளியே சென்று வரும் வரைக்கும் நிதானமாக செல்லுங்கள், கவனமாக இருங்கள், கான்சன்ட்ரேட், கவனமாக இருங்கள். கவனத்தை சிதறவிட்டீர்கள் என்றால் நடக்கும் நிகழ்வு விபத்தாக கூட முடியும். எச்சரிக்கை. அதேபோல் உங்களுக்கு புதையல் யோகம் சிலருக்கு கொடுக்க உள்ளார் சனி பகவான். அவரது ஜாதகத்தில் லக்ன பிரகாரம் சனி பகவான் சுப ஆதிபத்தியம் பெற்று சுப இடத்தில் இருந்தால் புதையல் யோகத்தை கொடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் மூத்த சகோதரனால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், விரோதம் ஏற்படும், பங்காளி சண்டைகள் என்று சொல்வார்கள், அதை ஏற்படுத்துகிறார். உங்களது பேங்க் பேலன்ஸ், சேமிப்பு, இதிலும் கையை வைக்கிறார். பேங்க் பேலன்ஸ் கரைந்துவிடும், உங்களது சேமிப்பு செலவாகிவிடும், அந்த நிலையும் தருகிறார். உங்களுக்கு ஆண் நண்பர்கள், பெண் நண்பர்கள், இவர்கள் அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்டு என்று சொல்கிறோம் அல்லவா, அவர்களிடத்திலும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறார். அவர்கள் மனக்கசப்பு ஏற்பட்டு மன சஞ்சலத்தில் உங்களை விட்டு பிரிந்து கூட செல்வார்கள். அவர்களிடத்தில் பகைமையை மூட்டி அவர்களை பிரித்து போக செய்யும்படி வைத்து விடுவார் இந்த சனி பகவான். இப்பேற்பட்ட பலன்களை எல்லாம் மீனராசியில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு கொடுக்கிறார் சனி பகவான். இவர் கொடுக்கக்கூடிய இந்த அசுப பலன்களை குறைத்து கொள்வதற்கான பரிகாரம், சனி பகவானை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக அதை நீங்கள் குறைத்து அனுபவித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் கருணைக்கு இலக்கணமாக இருக்கக்கூடியவர் சனி பகவான், கடமையில் தவறாதவர் சனி பகவான். அப்பொழுது அவரை நீங்கள் வேண்டினீர்கள் என்றால் நீங்கள் அவரை வேண்டுவதற்குண்டான அருளையும் பாக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற கடமை அவருக்கு தெரியும். அந்த கடமையின் வழியாக உங்களுக்கு அருள் புரிந்து உங்கள் அசுப பலனை கட்டாயம் குறைத்து தருவார். நவகிரகத்தில் சனி பகவானை நீங்கள் பார்த்து அவருக்கு
எள் முடித்து வைத்து, எள் முடிச்சு என்று சொல்வார்கள், எள் முடிச்சு வைத்து நல்லெண்ணெயில் தீபம் போட்டு மனமுருகி வேண்டி வாருங்கள். உங்களுக்கு கட்டாயம் அசுப பலனை குறைத்து தருவார். முடிந்தால் திருநள்ளாறு சென்று வாருங்கள். திருநள்ளாறு நீங்கள் சென்று சனி பகவானை வழிபட்டாலும் அங்கேயும் நீங்கள் எள் முடிச்சு வைத்து நல்லெண்ணெய் தீபம் போட்டு மனமுருகி வேண்டி வாருங்கள். சனி பகவானின் அசுப பலன்கள் கட்டாயம் குறையும் என்று சொல்லிக்கொண்டு, யதார்த்தமான பரிகாரம் ஊனமுற்றவர்களுக்கு, அதாவது கை கால் இழந்த மாற்றுத்திறனாளி அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து வாருங்கள். அது சனி பகவானுக்கே செய்யக்கூடிய உதவியாக உடனடியாக செவி சாய்ப்பார் சனி பகவான். உங்கள் அசுப பலனை கட்டாயம் அவர் குறைத்து தருவார். உறவுகளே, இந்த பலன்களை நாம் உங்களுக்கு இன்று சொல்லி இருக்கிறோம். இதை கேட்டு நீங்கள் எல்லாம் நிகழ்விற்கு காரணமாக இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்கி உங்கள் அசுப பலனை குறைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு நான் வணங்கும் என் அப்பன் திருச்சிற்றம்பலம் அவர்கள் உங்களுக்கு அருள் புரிவார். உங்கள் பக்கத்திலேயே இருப்பார். மனோதிடத்தையும் தைரியத்தையும் தருவார் என்று உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறோம் உறவுகளை.